ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல கன்சாலிடேட் அப்படின்ற ஆப்ஷனை பத்தி பார்க்க போறோம். அது எங்க இருக்குன்னா டேட்டான்ற டேப்ல இங்க நமக்கு கன்சாலிடேட் இருக்கு. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க ஒரு 3 டேபிள் டைப் பண்ணிருக்கேன். 3 ஷீட்ல ஷீட் 3 அடுத்தது இந்த இடத்த 6 இந்த 3 ஷீட்ல ஒரு 3 டேபிள் டைப் பண்ணிருக்கேன். இந்த 3 டேபிள நம்ம இப்போ சம் பண்ணி நான் இந்த இந்த சம்ன்ற ஷீட்ல நான் இங்க பேஸ்ட் பண்ண போறேன். ஜஸ்ட் எல்லாத்தையுமே அப்படியே சம் பண்ணி இந்த செல்லுல அப்படியே ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோஃபில் மூலியமா பேஸ்ட் பண்ண போறேன். இப்போ இதை பார்த்தோம்னா நம்ம ஈஸியா சம் இல்ல மல்டிப்ளை எது வேணா பண்ணி நம்ம ஆட்டோஃபில் மூலியமா நம்ம பேஸ்ட் பண்ணிக்க முடியும். ஆனா இப்போ சில டைம் பார்த்தோம்னா நம்ம டேட்டாஸ் சேஞ்ச் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாத இப்போ டேபிள் பெருசா இருக்கும்போது நம்ம டேட்டா பார்த்தோம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாஷிங் மிஷின்ன்றது லாஸ்ட்ல இருக்குன்னா இன்னொரு ஷீட்ல அது ஃபர்ஸ்ட்ல இருக்கலாம், இன்னொரு ஷீட்ல பிட்வீன்ல இருக்கலாம். அதை பார்த்தோம்னா நம்ம இந்த சம் அப்படின்ற நார்மல் ஃபங்க்ஷன் மூலியமா நம்ம அதை நம்ம பிளஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆட்டோஃபில்ல அதை பிளஸ் பண்ணி நம்ம லிங்க் பண்றது கஷ்டமா இருக்கும். ஆனா அதை கன்சாலிடேட்ல பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த சம் மூலியமா எப்படி ஆட்டோஃபில் பண்றதுன்றதை காட்டிட்டு நெக்ஸ்ட் கன்சாலிடேட் பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் இந்த டேபுக்கு போயிட்டேன். இந்த டேப் போயிட்டு இங்க நான் இதை கிளிக் பண்ணிட்டு ஃபங்க்ஷன் அடிக்கிறேன். SUM அப்படின்ட்டு அடிக்கிறேன். செலக்ட் பண்ணணும். இப்போ நம்பர் 1 செலக்ட் பண்ணணும். நான் இந்த ஷீட் போறேன். இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு பிளஸ் நெக்ஸ்ட் இந்த இடத்துக்கு போறேன். இந்த ஷீட்டை செலக்ட் பண்றேன். பிளஸ் நெக்ஸ்ட் அடுத்த ஷீட்டுக்கு போறேன். இந்த இடத்த செலக்ட் பண்றேன். இப்போ இதை செலக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். நமக்கு இந்த இடத்த பார்த்தோம்னா நமக்கு ஆன்சர் வந்துருது. ஜஸ்ட் இதை நம்ம ஆட்டோஃபில் பண்ணோம்னா அடுத்தடுத்த செல்லுக்கு நமக்கு பார்த்தோம்னா ஆன்சர் வந்துடும். ஆனா இது எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்ம கரெக்டா இப்போ இதெல்லாம் பார்த்தோம்னா கரெக்டா அந்தந்த நேம் பார்த்தோம்னா ஒரே இடத்த தான் இருக்கு. அதனால நமக்கு ஈஸியா நம்ம ஆன்சர் கொண்டு வந்துட்டோம். இதே வேற வேற இடத்த இருந்ததுன்னா இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகேவா? இப்போ நான் கன்சாலிடேட்ல கொஞ்சம் ஈஸியா பண்றேன். பண்ணிட்டு நான் அந்த நேம்ஸ் எல்லாம் இப்ப சேஞ்ச் பண்றேன். இப்ப பாருங்க, இப்ப இந்த ஷீட்டுக்கு போயிட்டு இந்த வாட்சஸ்ன்றத நான் மாத்துறேன். ஓகே, வாஷிங் மிஷின்ன்றதுல 4ல இருக்கு. இப்போ நான் இதை ஹைலைட் பண்றேன். வேற கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் இதை ஹைலைட் பண்றேன். இந்த காலம் ஃபுல் இந்த ரோ ஹைலைட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் இப்போ அடுத்த ஷீட்டுக்கு போறேன். இப்போ வாஷிங் மிஷின் கீழே இருக்கு. இப்போ இதை நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த ஷீட்ல இதை ஃபர்ஸ்ட் கொண்டு வைக்கலாம். இப்ப பாத்தீங்களா, இத போல வந்திருக்கு. இப்ப நம்ம போயிட்டு இப்போ இதை சம் பண்ணோம்னா இப்போ இந்த ஷீட்டை இந்த 3 ஷீட்டையும் சம் பண்ணும்போது நமக்கு பார்த்தோம்னா வாஷிங் மிஷின்ன்றது இப்போ மாறி மாறி இருக்கிறதால கரெக்டா நம்ம சம் பண்ணோம்னா இந்த இடத்த நமக்கு வராது. நம்ம இந்த ஆர்டர்ல இதை சம் ஃபங்க்ஷன்ல சம் பண்ணா மட்டும்தான் நமக்கு ஆன்சர் கரெக்டா வரும். ஆனா கன்சாலிடேட்ல அப்படி இல்லை. நம்ம எந்த ஒரு ஆர்டர்ல இருந்தாலும் நமக்கு பார்த்தோம்னா ஆன்சர் கரெக்டா வரும். பாருங்க, நான் இந்த இடத்த போயிட்டேன். டேட்டான்ற டேபை கிளிக் பண்ணிட்டு கன்சாலிடேட் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு இங்க பார்த்தோம்னா ஃபங்க்ஷன்ல சம்னு இருக்கு. நான் சம் தான் போட போறேன். நமக்கு பார்த்தோம்னா கவுண்ட், ஆவரேஜ், மேக்ஸிமம், மினிமம், ப்ராடக்ட் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் சம் மட்டும் எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் சம் கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் இதை நம்ம ப்ரௌஸ் பண்ணணும். இப்போ நம்ம இதை கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணிட்டு இந்த ஷீட் போயிட்டு ஃபர்ஸ்ட் இந்த டேபிளை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை ஆட் பண்ணிக்கணும். கீழே நமக்கு ஆட் ஆயிடுது ரெஃபரன்ஸ்ல. அடுத்த ஷீட் த சேம் இதை செலக்ட் பண்ணிட்டு ஆட். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த ஷீட் இதை செலக்ட் பண்ணிட்டு ஆட். இங்க பார்த்தோம்னா ஷீட் 3ல இருக்கிறது இந்த டேபிள், ஷீட் 5ல இருக்க டேபிள், ஷீட் 6ல இருக்க டேபிள் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஓகேவா? பண்ணிட்டு சம் கொடுத்துட்டேன், ரெஃபரன்ஸ் இங்க கொடுத்துட்டேன். இந்த ஷீட் எல்லாம் 3 ரெஃபரன்ஸ் செலக்ட் பண்ணிட்டேன். கீழே பார்த்தோம்னா யூஸ் லேபிள்ஸ் இன் அப்படின்ட்டு இருக்கு. டாப் ரோ லெஃப்ட் காலம் நமக்கு தேவை. ஏன்னா இந்த இடத்த பார்த்தோம்னா நமக்கு இந்த ப்ராடக்ட் இதுவும் தேவை. இதை அப்படியே வச்சுக்குவோம்.
அதனால இதை நான் டிக் பண்றேன். டாப் ரோ லெஃப்ட் காலம் கொடுத்துட்டு நான் ஓகே கொடுக்குறேன். பார்த்தோம்னா நமக்கு இங்க நமக்கு ஆன்சர் வந்துருது. ஓகேவா? லேப்டாப் 90 இருக்கு, இங்க வந்து ஸ்மார்ட் போன் 75, வாஷிங் மிஷின் பார்த்தோம்னா நம்ம வந்து ரேண்டமா கொடுத்துருக்கோம். இங்க இப்போ நம்ம இதை ஹைலைட் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தோம்னா இந்த ஆன்சர் ஷீட்ல நமக்கு ஜான்ல 100 இருக்கு. இப்போ எல்லாத்தையுமே ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். இங்க வாஷிங் மிஷின் இந்த இடத்த 20 இருக்கு, அடுத்த ஷீட்ல 50 இருக்கு, 70, அதுக்கப்புறம் 30, 100. இப்போ பார்த்தோம்னா நமக்கு கரெக்டா வந்து இது பிளஸ் ஆயிடுது. ஓகேவா? இதுதான் இப்போ நம்ம வந்து ரேண்டமா இருந்தா கூட கரெக்டா அந்த டெக்ஸ்ட்டுக்கு அது வந்து ஆன்சரை கரெக்டா இந்த கன்சாலிடேட்ல நம்ம கொண்டு வர முடியும். ஓகேவா? இந்த போல ரேண்டமா இருக்கு, அப்படியே பார்த்தோம்னா நமக்கு கரெக்டா வந்துடுது. இப்போ அடுத்து நம்ம இப்போ லேப்டாப் பார்ப்போம். 10 லேப்டாப் இங்க இருக்கு, இங்க வந்து 10, செகண்ட் ஷீட்ல மேல இருக்கு 20, 30, தேர்ட் ஷீட்ல லேப்டாப் கீழே இருக்கு 60, 30 + 60 90. இப்போ இந்த இடத்துக்கு போறோம், சாரி இந்த இடத்துக்கு கன்சாலிடேட் போறோம். லேப்டாப் 90, இந்த இடத்த பார்த்தோம்னா 90 இருக்கு. ஓகேவா? இதான் வந்து கன்சாலிடேட் என்ற ஆப்ஷன்ல நமக்கு கொஞ்சம் ஈஸியா வந்து ப்ரெஸ் பண்ணலாம். இப்போ அடுத்தது பார்த்தோம்னா கன்சாலிடேட்ல இப்போ நான் வந்து இந்த ஷீட்டுக்கு போறேன். இப்போ இந்த ஷீட்ல போயிட்டு நான் வந்து இந்த இடத்த போயிட்டு இப்போ நான் இந்த டேட்டாவை மாத்துறேன், 30 கொடுக்குறேன். ஓகேவா? இந்த இடத்த வாஷிங் மிஷின் 30 கொடுத்துட்டேன், மற்ற மாறுது. நெக்ஸ்ட் இந்த இடத்த வந்து 60 கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இந்த இடத்த வந்து 40 கொடுக்குறேன். ஓகேவா? இப்ப பார்த்தோம்னா நமக்கு நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. ஆனா இந்த இடத்துக்கு போய் பார்த்தோம்னா நமக்கு அப்படியே தான் இருக்கும். பார்த்தோம்னா 100, 90 அப்படியே தான் இருக்கு. இதை எப்படி நம்ம அங்க சேஞ்ச் பண்ணாலும் எப்படி வந்து இங்க சேஞ்ச் ஆகணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ நான் வந்து ஒரு நியூ ஷீட் வந்து ஆட் பண்றேன். இந்த இடத்துல நியூ ஷீட் ஆட் பண்ணிட்டு இப்போ டேட்டா போயிட்டு கன்சாலிடேட் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் சம் கொடுக்குறேன். இப்போ நான் ரெஃபரன்ஸ் போயிட்டு இந்த ஷீட்டுக்கு போயிட்டு இந்த டேபிளை வந்து ஆட் பண்றேன். ஆட், நெக்ஸ்ட் அடுத்த ஷீட்டு ஆட், நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த ஷீட்டு 6 செலக்ட் பண்ணிட்டு ஆட் கொடுக்குறோம். இப்போ 3, 5, 6 எல்லாமே வந்து ஆட் ஆயிடுது. இப்போ ஆட் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு இந்த இடத்த பார்த்தோம்னா யூஸ் லேபிள் இன் டாப் ரோஸ் தேவை, லெஃப்ட் காலமும் தேவை, கிரியேட் லிங்க் டு தி சோர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு கிரியேட் லிங்க் டு தி சோர்ஸ் கொடுத்துட்டு நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்த பார்த்தோம்னா நமக்கு நியூ ஷீட்ல நமக்கு ஆன்சர் இங்கே வந்துடுது. இப்போ நான் வந்து இந்த இடத்த வந்து ஹைலைட் பண்றேன். ஹோம் டேப், நான் இதை ஹைலைட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இதை ஹைலைட் சாரி வாஷிங் மிஷினை ஹைலைட் பண்ணிக்கோ. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். இப்போ இங்க பார்த்தோம்னா லேப்டாப் 90 இருக்கு ஜான்ல, சாரி வாட்சஸ் வந்து 110 இருக்கா. இப்போ நெக்ஸ்ட் இதையும் ஹைலைட் பண்ணிக்கலாம். வாஷிங் மிஷின் 130 இருக்கு. இந்த ஷீட்டுக்கு போறோம். லேப்டாப் 10, 20, 30, 60, 90. இங்க நமக்கு ஆன்சர் 90 வந்திருக்கா. இப்போ நான் இந்த ஷீட்ல போயிட்டு இந்த லேப்டாப்பை பிளஸ் ஒரு 20 ஆட் பண்ணிக்கலாம், 30 கொடுக்குறேன். இப்போ இந்த டேட்டா எல்லாமே மாறிச்சு. இப்போ நான் இந்த ஷீட்டுக்கு போறேன். நமக்கு பார்த்தோம்னா ஆன்சர் மாறி இருக்கும். இங்க பாருங்க, லேப்டாப் 110. ஓகே, முன்னாடி வந்து 90 இருந்தது, இப்போ நமக்கு 110 வந்திருக்கு. மற்ற ஷீட்டை வந்து சேஞ்சஸ் ஆகும். இதை போல நம்ம வந்து இந்த ஆப்ஷனை வந்து டிக் கொடுத்தோம்னா இந்த இடத்த கிரியேட் அ லிங்க் டு தி சோர்ஸ் டேட்டா அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா நமக்கு பார்த்தோம்னா நம்ம எங்க சேஞ்சஸ் பண்ணாலும் பார்த்தோம்னா நம்ம ஷீட்ல நமக்கு இங்க சேஞ்ச் ஆகும். இப்போ நான் வந்து இந்த இடத்த வந்து வாஷிங் மிஷின்ல இந்த இடத்த 60 இருக்கா, 90 கொடுக்குறேன். 30 நம்ம ஆட் பண்றோம். சாரி, ஃபர்ஸ்ட் நான் அங்கே போய் காட்டுறேன். இந்த இடத்த போறேன். வாஷிங் மிஷின்றது 130 இருக்கு, 30 ஆட் பண்ணிட்டு இந்த இடத்த வந்து 160 வரும். நான் இந்த இடத்துக்கு போறேன், 90 கொடுத்து என்டர் கொடுக்குறேன். பார்த்தோம்னா இங்க 160 வந்துடுது. ஓகேவா? இதை போல நம்ம ஈஸியா பண்ணலாம். இதே சம்ன்ற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணோம்னா இந்த போல லிங்க் வந்து அதுல பண்ண முடியாது.
அந்த அளவுக்கு அது கஷ்டமா இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்த பார்த்தோம்னா பிளஸ் 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 பிளஸ்னு இருக்கு. இப்போ நான் இந்த பிளஸ் கிளிக் பண்றேன். இப்போ லேப்டாப்ன்றது எங்கெங்க இது பிளஸ் ஆயிருக்கு, இந்த 30 20 60 இதெல்லாம் வந்து பிளஸ் ஆயிட்டு இந்த இடத்த வந்து இருக்கு அப்படின்ட்டு நமக்கு இங்க காட்டுது. இது போல நம்ம பார்த்துக்கலாம். 30 90 40 இந்த 30 90 40 வந்து பார்த்தோம்னா வாஷிங் மிஷினோடது இங்க இருக்கு. இதுல 30 கீழே இருக்கு 90 இங்க மேல 40 30 90 40 ஓகேவா. எப்படி பார்த்தோம்னா நமக்கு ரேண்டமா இருந்தது இந்த இந்த டெக்ஸ்ட்டை வந்து அது பேஸா எடுத்துக்கிட்டு நமக்கு ரிசல்ட் வந்து இங்க டிஸ்பிளே ஆகுது. இதான் வந்து கன்சாலிடேட் ஆப்ஷன். இதை நம்ம யூஸ் பண்ணி ஈஸியா வந்து டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்ண முடியும். தேங்க்யூ.